ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சூப்பரான அறுவடையை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல குத்தவரை பறிச்சிக்கலாங்க. குத்தவரையில் இது கொஞ்சம் நல்லா கொட்டை முத்தாத இலை அவரைங்க. இந்த சைஸில் நாம் பொருள் பண்ணோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் நான் கொட்டை முத்த விட்றதில்லைங்க. இந்த அவரை பொறுத்த வரைக்கும் கொட்டை முத்தி செஞ்சோம்னா நார் தாங்க வரும். அதனால் கொட்டை முத்தி செய்யக்கூடாதுங்க, இலசா பறித்து செய்யணுங்க. அப்புறம் கமெண்ட்டுங்க ஒரு 2 கமெண்ட்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. அது அவங்களுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லியிருக்கேங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நான் இதில் ஷேர் பண்ணுறேன், என்னென்ன விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கும் தெரிய வருங்க. அதனால தான் நான் அப்படி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா வீடியோவை நீங்கள் எந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் எனக்குமே வியூஸ் போகுங்க. அதனால தான் உங்களை வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்றதா இருக்குதுங்க. அப்போ தாங்க வீடியோ நம்ம போகிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு பலன் கிடைக்கும். அதுக்கு வேண்டி தான் அப்படி சொல்கிறதா இருக்குதுங்க. வீடியோக்கு கமெண்ட்டு கேட்டிருந்த ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, செடி பராமரிப்பு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பராமரிப்பு வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லைங்க, போட்டுருவோங்க. ஆனால் வியூஸ் தாங்க போகிறதில்ல. அதுக்கு வேண்டி தான் பார்க்கறதா இருக்குதுங்க. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்கன்ற ஒரே காரணத்துக்கு வேண்டி நான் அறுவடை வீடியோவோட அந்த பராமரிப்பு வீடியோவையும் சேர்த்து நான் போடுறேங்க. ஏன்னா அறுவடை வீடியோ போட்டால் மட்டும்தான் வியூஸ் போகுதுங்க. அதனால் இப்போ அறுவடை வீடியோ ஒரு 5 நிமிஷம் அறுவடை பண்ணுறோம் அப்படின்னா மீதி 3 நிமிஷம் 4 நிமிஷம் உங்களுக்கு பராமரிப்பு வீடியோவை நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு போடுறேங்க, பாருங்கள். ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்ன நீங்கள் டவுட் கேட்டாலும் அதை கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குதுங்க. அதனால தான் நீங்கள் டவுட் கேட்டிங்கன்னா நான் உடனுக்குடனே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேங்க. அப்புறம் இன்னொரு சிஸ்டரும் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. என்ன கமெண்ட் கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா, லிக்யூடு வீடியோவை போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தீங்க. லிக்யூடு வீடியோவும் அதே மாதிரி தாங்க. லிக்யூட் நம்ம ஊற்றுறத வீடியோ எடுத்து போட்டோம்னா அதுவும் போக மாட்டேங்குதுங்க. அந்த மாதிரி தான். அதனால தான் நான் வீடியோவை அதை நிறைய நான் போடாததுக்கு காரணமே அதனால தாங்க நான் போடுறதில்ல. இல்லைன்னா செடியை பராமரிப்புலேருந்து உங்களுக்கு செடி நடுறதுலேருந்து எருவு போடுறதுலேருந்து லிக்யூடு கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுப்பேங்க. எல்லா வீடியோவுமே போச்சுன்னா கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோவாக என்னால் கொடுக்க முடியுங்க. ஆனால் எதுவுமே போக மாட்டேன்துங்க. அதனால தான் நான் எந்த வீடியோவுமே நான் கொடுக்காததுக்கு காரணமும் அதுதாங்க. வீடியோ என்னால் போட முடியாதெல்லாம் இல்லைங்க, போட முடியுது. ஆனால் வியூஸ் போக மாட்டேன்து. உங்களுக்கு வேண்டி நான் லிக்விடு ஊற்றுற வீடியோவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு போடுறேங்க. நீங்களும் பாருங்கள். ஏன்னா லிக்விடு வீடியோ 2 3 பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் எல்லாருக்கு வேண்டி நான் லிக்விடு ஊற்றும் போது ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க. செடிக்கு நான் பராமரித்து நான் எப்படி லிக்விடு ஊற்றுறேன் அப்படின்றத உங்களுக்கு வீடியோவிலே நான் சொல்கிறேங்க. அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய செடியை பராமரித்து லிக்விட் தண்ணியை ஊற்றி நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு அந்த ஒரே ஒரு லிக்விட் தண்ணி தாங்க இப்போதைக்கு நல்ல பலன் கொடுக்குது. அதனால தான் அதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. வாங்க பாவக்காய் பறிச்சிக்கலாம். எவ்வளோ செருக்கு இருக்குது பருப்பா, வெள்ளைப்பாகல். நீங்கள் கேட்குற வீடியோவை கண்டிப்பாக நான் கொடுப்பேங்க. அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ வருங்க. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் என்ன ஆசைப்பட்டீங்கனாலும் அதை நிறைவேற்றுறதுக்கு தான் அந்த ஏஆர் கிச்சன் சேனல். உங்களுக்கு விதைங்களும் அதே மாதிரி தாங்க. ஜூன் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேங்க. ஒவ்வொரு பேராக நான் நோட்டீஸ் பண்ணி வச்சுருக்குறேங்க. உங்களுக்கு ஒரு 2 வீடியோக்கு முன்னாடியே பேரையும் சொல்லிடுறேங்க, படித்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பேர் சொல்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துட்றேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய அட்ரஸ் அனுப்பிச்சி விடுங்க, நான் உங்களுக்கு டெலிவரி பண்ணி விட்றேன், கொரியர் போட்டு விட்றேங்க. வாங்க கொத்தவரங்காய் பறிச்சிக்கலாம். கொத்தவரங்காய் பாருங்கள் எத்தனை கொனலாக வளர்ந்துருக்குது பாருங்கள். ஆனால் கொத்தவரங்காய் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செடி நல்லா நேராக வளருங்க. ஒவ்வொரு செடி பார்த்திங்கன்னா கொனலாக வளருங்க. பாருங்கள் எவ்வளோ செருக்கு இருக்குது பார்க்கல. இன்றைக்கி உங்களுக்கு புடலங்காய் அறுவடையும் இருக்குதுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.
வீடியோ வந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தாங்க தொடர்ந்து பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வெளியே ஓடிடுறீங்க. அது மாதிரி பண்ண வேண்டாங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காயும் நம்மளால் பார்க்க முடியுங்க. என்னென்னா நான் அதில் செடிக்கு பராமரிப்பு பண்ணுறதும் ஒரு டிப்ஸாக சொல்கிறேங்க. எல்லா வீடியோலையுமே ஒவ்வொரு எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன ஐடியாலாம் கொடுக்குறேங்க. அது மாதிரி உங்களுடைய தோட்டத்தை வளர்த்துறதுக்கு அது உங்களுக்கும் ஒரு உதவியாக இருக்குங்க. அதனால தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கன்றதுக்கு காரணமும் உங்களுக்கும் அதில் பலன் இருக்குது, எனக்கும் அதில் பலன் இருக்குதுங்கன்றதுனால தான் அப்படி சொல்கிறதா இருக்குதுங்க. ஏன்னா அந்த லிக்விட் தண்ணி ஊற்றினோம்னா நல்லா செடி வளர்ச்சி இருக்குதுங்க. காய் பூ வந்து இந்த வெயிலுக்கு உதிராத காயாக மாறுதுங்க. அப்புறம் இந்த பழச்செடிங்களுக்கெல்லாம் பூ எடுக்கிறதுக்கு அது பெரிதுமே அதாவது அந்த கலாக்கா செடிலாம் எனக்கு பார்த்திங்கன்னா பூ எடுக்காத அந்த செடிங்க இப்போ பூ எடுத்துருக்குதுங்க. அந்த மாதிரி அந்த லிக்விட் தண்ணி உண்மையிலே என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மண்ணுக்கு நல்ல உரம் அப்படின்னா அதை சொல்லாங்க. ஆட்டு எருவும் லிக்விட் தண்ணியும் கொடுத்தோம்னா காயை நல்லா பறிக்க முடியுன்றது தான் என்னுடைய பதிலுங்க. ஏன்னா நான் அதை மட்டும்தான் பண்ணுறேன் பாருங்கள். எவ்வளோ பெரிய சொரக்கா பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இந்த சொரக்கா தாங்க இந்த பேட்சுக்கும் நான் நட்டிருக்கேன். இப்போ அது பிஞ்சு எடுத்துருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வெயில் காலத்துக்கெல்லாம் சுரக்காய், வெள்ளரி, அப்புறம் இந்த தண்ணி பூசணிக்காய் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்து உள்ள காய்ங்க. அதனால் வெயிலுக்கு நீர்ச்சத்து உள்ள காயை அதிகம் எடுத்துக்கலாங்க. அங்கே பொடலங்காய் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. எவ்வளோ அருமையான பொடலங்காங்க. உண்மையிலே எனக்கு இந்த பொடலங்காய் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பின்னாடி தாங்க நான் புடலங்காயே சாப்பிட ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே எனக்கு புடலங்காவே பிடிக்காது இருந்ததுங்க. இது விளைஞ்சத்துலேருந்து தாங்க நான் புடலங்காவே சாப்பிட ஆரம்பித்தேன். ஏன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க. அதனால் அதிலேருந்து நான் சாப்பிட பழகிட்டேங்க. பாருங்கள் எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்கள். அந்த லிக்விட் தண்ணி ஊற்றினோம்னா அந்த பூ வந்து கண்டிப்பாக பிஞ்சாக மாறிடுதுங்க. அதனால தான் நான் வந்து அந்த லிக்விட் தண்ணி ஊற்றினா கத்திரிக்காயும் நல்லா பூ எடுக்குதுங்க, பொடலங்காயும் பூ எடுக்குது, பீக்கங்காயும் பூ எடுக்குது, தக்காளியும் பரவாயில்லைங்க. அந்த மாதிரி அந்த தண்ணி ஊற்றுற வரைக்கும் எனக்கு செடி வளர்ச்சி நல்லா இருக்குதுங்க. இவ்வளோ பெருசு இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம், இவ்வளோ செருக்கு இருக்கிறதுக்கும் அதுவும் ஒரு காரணம். அதாவது நல்லா க்ரீனிஷாக நம்ம தோட்டம் தெரியணும் அப்படின்னா அதை ஊற்றலாங்க. நல்லா வெள்ளைப்பாகல் தான் உங்களுக்கு வந்து பழைய செடி காஞ்சிட்டு இருக்குதுங்க, புதுச்செடி நல்லா வளர்ந்துட்டு இருக்குது, ரெண்டுமே கலந்து இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வந்து கொடிங்க கொஞ்சம் ஒன்று காஞ்சிட்டு மாதிரியும் தெரியும், ஒன்று பச்சையாக தெரியுங்க. அதையெல்லாம் ஒரே முட்டை எடுத்துடலான்ட்டு தாங்க நான் அப்படியே வச்சுருக்கேன். வாங்க அறுவடையை பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளைப்பாகல் பாருங்கள், 1/2 கிலோவுக்கு மேலே வருங்க. கொத்தவரங்காய் 1/4 கிலோ வருங்க. அவரைக்காயும் 1/2 கிலோ வருங்க. 4 கத்திரிக்காய் இருக்குது, 4 தக்காளி இருக்குது. எவ்வளோ சூப்பரான அவரைக்காய் பாருங்கள். ரொம்ப பிடிச்ச அந்த பழமெல்லாம் பார்த்திங்கன்னா விதைக்கு தாங்க வச்சுருக்கேன். வெள்ளைப்பாகல் பாருங்கள், புடலங்காய் சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள். 2 கிலோ புடலங்காய் வருங்க. சுரக்காய் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை வருங்க, பாருங்கள். ஷேர் பண்ணி வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.